ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி புட்டு மாவு ரெடி பண்ணி புட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. புட்டு செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 படி எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம், கொழுக்கட்டை இதெல்லாம் இந்த மாவில் தான் செய்கிறது. அரிசி சீடைக்கெலாம் இந்த மாவு பச்சரிசி யூஸ் பண்ணி தான் எல்லாமே செய்வோம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மாவு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 3 தடவை களைஞ்சிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இது நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு அரிசியை வடிகட்டியிருக்கேன் தண்ணி இல்லாமல். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்து ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நான் கிச்சனில் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ இது வெயில் தேவையில்லை இந்த அரிசி காயறதுக்கு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கையால் நல்லா இந்த மாதிரி பரப்பி விடுங்க ஃபுல்லாக. இது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இது காஞ்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. இது ஈரத்தோடு தான் நம்ம அரைக்கணும். இதை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்போ ஊரெல்லாம் ஈர அரிசி அரைக்கிற மிஷின் இருக்கும், நீங்கள் அதில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், நிறைய குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசி இந்தளவுக்கு காஞ்சா போதும் நமக்கு. ஏன்னா ரொம்ப காய வைக்கக்கூடாது இந்த அரிசியை. நல்லா இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் சலசலன்னு இல்லாமல் ஆனால் ஈரம் இருக்கணும். அப்படி போடுறப்ப நல்லா உதிர்ந்து விழுந்துடும் அரிசி. இதுதான் அரிசி காய வைக்கிற பதம். இப்போ இதை மிக்ஸி கப்பில் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். நான் காட்டுறேன் எடுத்து. இதை இந்தளவுக்கு லேசாக மணல் மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருந்தால் போதும். அது இடியாப்பத்துக்கும் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான். நான் வேக வைக்கும்போது எப்படி அந்த மாவு பதப்படுத்தி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாவுலேயே நம்ம இடியாப்பமும் செய்யலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் கொட்டுறேன். இப்போ பாதி மாவை தான் கொட்டுறேன், பாதி மாவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை மீதி இருக்கிற இந்த மாவை நீங்கள் ஒரு பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 டேஸ் கழித்து கூட நீங்கள் இந்த மாவை திருப்பி இதே ப்ராசஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிபிலாம் நம்ம அம்மாட்டையும் தான் கற்றுக்க முடியும். எங்கள் அம்மா சொல்ல தான் நான் அதை செய்கிறேன். இப்போ இதை எங்கள் அம்மா தான் விரவி கொடுக்குறாங்க. இதை இப்போ இதில் பச்சை தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி விரவணும். நம்ம மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி கிளாஸில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விரவிக்கணும். இப்போ வீடியோ ஒரு சில இதெல்லாம் லென்த்தியாக இருக்கும் அப்படிங்க, இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறப்ப லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது கட் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணாமல் கொஞ்சம் காட்டுறேன், உங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக. அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு நல்லா விரவிக்கங்க நல்லா. இப்போ மாவு பதம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி விரவன மாவை இந்த மாதிரி பிடிச்சி கையில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம உதிர்த்தோன்னா கையிலேருந்து உதிரணும். இதுதான் பதம் அந்த மாவுக்கு. இப்போ இதை இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், இது சூடு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாவை மேலே இப்போ இந்த மாதிரி துணி வச்சு இப்போ மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை விரவன மாவை இப்போ இடியாப்பத்துக்கு செய்கிறதா இருந்தால் இதே ப்ராசஸ் தான். இந்த மாவை இதே மாதிரி வேக வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம். இப்போ புட்டுக்கு வேக வைக்கிற மாதிரி தான் இடியாப்பத்துக்கு வேக வச்சுட்டு வேக வச்ச மாவை தாம்பளத்தில் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 மணி நேரம் காய வச்சுட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி இடியாப்பம் கூட நீங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவை. இப்போ இந்த புட்டு மாவு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த உப்பு போட்டு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கல்லுப்பு எடுத்துருக்கேன், நீங்கள் பவுடர் சால்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கையால். நல்லா உப்பு நல்லா கரையிற மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. இதை இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். மாவு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ உப்பு தண்ணி தெளிக்கணும். இப்போ இதில் மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணியை நம்ம இதில் தெளிச்சிக்கலாம். புட்டுக்கு செய்கிறதா இருக்கிறதுனால நம்ம இதில் தண்ணி தெளிக்கிறோம். இப்போ இடியாப்பத்துக்காக இருந்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தாம்பளத்தில் உப்பு தெளிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தண்ணி தெளித்து விடுங்க. அப்போ தான் வந்து உப்பு இருந்தால் தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு தண்ணி இதில் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம சர்க்கரை எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. இது ஏற்கனவே வெந்த மாவு தான். இது உப்புக்காக ஒரு 10 நிமிஷம் இது வேக வச்சு எடுத்தால் போதும். நமக்கு புட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பூ மாதிரி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பவுலில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் சேர்க்கணும். இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் இந்த மாதிரி அரிசி செஞ்சு இந்த மாதிரி காய வச்சு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சர்க்கரை தேவையானது நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சேர்த்துக்கங்க. இதில் தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. அப்போ தான் புட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெய் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் நல்லா சேர்த்துக்கங்க. அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும் இதுக்கு புட்டுக்கு. நெய் நல்லா உருக்கி சேர்த்தா கூட நல்லா வாசனையாக இருக்கும். புட்டு வீட்டிலே ரெடி பண்ணுறது கஷ்டம் இல்லை. நம்ம வந்து அரிசி காய வைக்கிற டைமிங்கும் நம்ம அரைக்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இதை இப்போ சூப்பரான புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் காத்துட்ருக்கு. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.